ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை எப்படி வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன ஒரு தமிழ் சென்டென்ஸ் எடுத்துருக்கோம்னா, தனியாக இருந்தது ராணிக்கு பயமாக இருந்தது இப்படின்னு ஒரு தமிழ் சென்டென்ஸை கொடுத்துட்டாங்க. இதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதி சொல்லுங்கன்னு உங்களை சொல்கிறாங்க, அல்லது உங்களை சொல்லுங்கள் இங்கிலீஷில்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி பண்ணி எழுதி சொல்லுவீங்க, இங்கிலீஷில் எப்படி சொல்லுவீங்க, அதை எப்படி எழுதுறதுன்னு நான் உங்களுக்கு வந்து நம்ம சேனல்லே வந்து என்னதுங்க ஒரு தமிழ் வாக்கியத்தை கொடுத்துட்டு அதை எப்படி இங்கிலீஷில் எழுதுறதுன்றதை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த வகையில் இன்றைக்கி தனியாக இருந்தது ராணிக்கு பயமாக இருந்தது, இந்த தமிழ் சென்டென்ஸை எப்படி நம்ம இங்கிலீஷில் எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேராவது பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் வந்து கமெண்ட் காலத்தில் கமெண்ட்ஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸு, வேறு எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு இப்போ ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போடுவேன், ரொம்ப அட்வான்ஸ்டு லெசனை தான் போடுவேன். சரி போடுங்களா. ஸ்டெப் 1, அதே நம்ம வழக்கமாக சொல்கிறது தான். ஒரு தமிழ் சென்டென்ஸில் கடைசியில் இருக்கும் வார்த்தையே வெர்பாகும். அந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எது என்ற 2 கேள்விகளை கேட்க வேண்டும். அதில் வரும் பதில் தான் சப்ஜெக்ட் ஆகும். அதை ஒரு ரூல் மாதிரி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு. இந்த சென்டென்ஸ் எது கடைசியாக இருக்குதுங்க, இருந்தது, அதுதான் வெர்பு. கடைசியாக இருக்கிற வார்த்தையே தமிழ் வாக்கியத்தில் கடைசியாக இருக்கிற வார்த்தையே வெர்பாகும். இங்கே இருந்தது தான் கடைசியாக இருக்கிற வார்த்தை. அப்போ அந்த இருந்ததுன்ற கேள்வி இந்த வெர்பை பார்த்து யார் அல்லது எதுன்னு கேட்குறோம். யார் இருந்தது, தனியாக இருந்தது. யாருன்னு கேள்விக்கு பதில் வரல, எது இருந்தது, தனியாக இருந்தது. எதுன்ற கேள்விக்கு தான் பதில் வருது. அப்படி என்ன பதிலாக வருது, எதுன்ற கேள்வி கேட்டால் தனியாக இருந்ததுன்றது தான் பதிலாக வருது. அப்போ தனியாக இருந்தது நம்ம எப்படி எழுதுவோம், டு ஹேவ் பீன் அலோன். இதுவே சப்ஜெக்ட் ஆகும். ஸ்டெப் 2, சப்ஜெக்ட் போட்ட உடனேயே வெர்பு போட வேண்டும். டு ஹேவ் பீன் அலோன்ன்ற சப்ஜெக்டை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சிட்டு சப்ஜெக்ட் போட்ட உடனே வெர்பு போடணும். இருந்தது தானே வெர்பு, அதுக்கு என்ன போடுவீங்க, வாஸ். அப்போ டு ஹேவ் பீன் அலோன் வாஸ் என வருகிறது. ஸ்டெப் 3, வாஸ் என்ற வெர்பை பார்த்து சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் கேள்விகளை வரிசையாக கேட்க வேண்டும். எந்த சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் கேள்விகள்ன்றது இதுக்கு முன்னே நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டுருக்குறோம். சென்டென்ஸ் வேர்ட் ஆர்டர் கேள்வி எதை என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணுன்ட்டு அதை கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸு, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அந்த எல்லாம் ஒரு கேள்வி தான் பாருங்கள். வெர்பை பார்த்து எப்படிப்பட்டதாக இருந்தது, பயமாக. அப்போ வந்து எப்படிப்பட்டதாகன்னு ஒரு கேள்வி கேட்டிங்க, அதுக்கு பயமாகனு பதில் வச்சு அதுக்கு என்ன இங்கிலீஷில் ஃப்ரெட்டனிங். டு ஹேவ் பீன் அலோன் வாஸ் ஃப்ரெட்டனிங் என வருகிறது. அடுத்த கேள்வி, யாருக்கு பயமாக இருந்தது, அதே வெர்பை பார்த்து யாருக்கு பயமாக இருந்ததுன்ற யாருக்குன்னு கேள்வி கேளுங்க. யாருக்கு பயமாக இருந்தது, டு ராணிக்கு. அப்போது ராணிக்கு டு ராணிக்கு வருதுங்களா. அப்போ வந்து ஃபைனலாக எப்படி வருதுங்க, டு ஹேவ் பீன் அலோன் வாஸ் ஃப்ரெட்டனிங் டு ராணி. புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு. இந்த டு ஹேவ் பீன் அலோன்ன்றது சப்ஜெக்டு, வாஸ்ன்றது பி வெர்பு, ஃப்ரெட்டனின்றது அட்ஜெக்டிவ், டு ராணின்றது அது ஒரு ப்ரீபோஷனல் ஃப்ரேஸ். புரிஞ்சுங்களா ஃப்ரெண்ட்ஸு. தனியாக இருந்தது ராணிக்கு பயமாக இருந்தது. இதை நீங்கள் எப்படி இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி எழுதினீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் எப்படி கிடைக்கும், ஃபைனலாக டு ஹேவ் பீன் அலோன் வாஸ் ஃப்ரெட்டனிங் டு ராணி இப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும் இங்கிலீஷ் சென்டென்ஸு. இதை வந்து நீங்கள் உடனே ஒரு டைமு போட்டு கேட்டால் உங்களுக்கு புரியாது ஃப்ரெண்ட்ஸு. ஒரு 2-3 டைமாவது போட்டு கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். புரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு. தனியாக இருந்து ராணிக்கு பயமாக இருந்தது எப்படி இங்கிலீஷில் எழுதிங்க, அதை ஒரு 2-3 டைமு வீடியோவை திருப்பி போட்டு கேளுங்க, உங்களுக்கு புரிஞ்சிடும். புரிஞ்சுங்களா. நன்றி.